ஈசன் தான் திரிசூலம் வச்சிருப்பாரு, நீங்க வெறும் கம்பு வச்சிருக்கீங்க, உங்க கழுத்துல பாம்பு இல்ல. 6 மாத காலம் கங்கையில 3:30 மணிக்கு மேல நிக்கிறது மட்டும். ஏன்னா கங்கையில அப்படி நிக்க முடியாது, ஊசி மாதிரி 6 மாசம் இவர் தீட்சை கொடுப்பாருன்னு பார்த்தா 6 மாசம் தண்ணியில் நிக்க மட்டும் சொல்றாரு. 4 மணில இருந்து 6 மணி வரை நிக்க மரத்து போயிரும், உயிரே போன மாதிரி ஒரு ஃபீல். காளியன்னா வாடி முடிங்கிறீங்க, எப்படி வருவான்? அவன் வருவா, வந்து சமைச்சு தருவா, எனக்கு எல்லா பணிகளையும் செஞ்சுட்டு போவான. இது கதையா இருக்கும் பாருக்கு அப்படின்னு நினைச்சேன். சரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி சொன்ன மாதிரி ஒரு இளவட்ட பெண் வருவாங்க. வந்துட்டு எனக்கு கூர்ந்த ஒரு பார்வை எனக்கு அவருக்கு ஈவு இறக்கம் இருக்குமானே தெரியாது. அந்த மாதிரி கொடூரமா தானே பார்த்தாலும் நம்ம என்ன ஒரு நமஸ்காரம் பண்றேன். நமஸ்காரம் பண்ணவன அவர் கையில வச்சிருக்க ஒரு தண்டை எடுத்து மண்டியில அடிச்சிட்டாரு. அடிச்சான ரத்தம் ஊத்து கபாலத்தில் எடுத்து அவர் கொஞ்சம் குடிச்சிட்டு என்னை குடிக்கினாரு. அப்புறம் ஓம்காரநாதரை அந்த ஹரித்வார்ல சந்திக்கும் போது வந்துட்டு அவர் விட்டுட்டு போறாரு. இவர் வந்தது ஒரு பெரிய ஒரு பூதமாய் வந்தாரு, வந்துட்டு அப்படியே விட்டுட்டு போறாருன்னு பயத்துல நான் மரத்துல ஏறி உட்கார்றேன். அங்க தேவதார் மரங்கிறதுனால சவுண்ட் வந்து ஒரு பேய் மாதிரி சவுண்டு கொடுக்கும். அது பயத்துல எனக்கு பயம் அதிகமாயிடுச்சு. நம்ம தவறான இடத்தை செலக்ட் பண்ணிட்டோமோ, ஏதோ நம்மள பூதம் தான் வழி நடத்துதோ அப்படின்ட்டு ஒரு பயத்துல மரத்துடைய இறங்கல. அப்ப எனக்கு ஒரு அசுரரியா ஒரு வாக்கு வருது. அப்ப அது அசுரன் கூட எனக்கு தெரியாது. ஒன்னால முடியலன்னா யாராலையும் முடியாது, நீ செய்யலன்னா வேற யாரும் செய்ய போறா, இப்ப செய்யலாம் எப்ப செய்ய போறா அப்படிங்கும் போது அது ஈஸ்வரோட வாக்கு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு அது ஆகாயத்துல இருந்து வந்த ஒளி மாதிரி. அது ஏன்னா ஒரு ஒளி பேசுமா நம்ம கிட்ட முதல் தடவை எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. டக்குன்னு நான் மரத்தை விட்டு கீழே இறங்கி அதே இடத்துல உட்காடுறேன். ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்துருக்கேன் கண்ண மூடி. அது திருப்பி வந்து என் மேல தலையில கை வச்சு எந்திரி மகனே அப்படிங்கிறாரு. அப்போ நீங்க முதல்ல வந்து நின்னீங்க, எங்க போறீங்க, அப்படி விட்டுட்டு போலாமா அப்படின்னு நான் கேட்கிறேன். அவர் பொன் சிரிப்போட எந்த பதிலும் சொல்லாம என் கூட மட்டும் வா அப்படிங்கிறாரு. வந்துட்டு கங்கையில போய் இறக்க விடுறாரு. கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு வந்து உட்காந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் காலபைரவரோட தீட்சையை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இதே இதுல நீ தியானம் பண்ணிக்கிட்டு இந்த வட்டத்தை அவர் வச்சிருக்க ஒரு கம்பை வச்சு வட்டம் போட்டு இந்த வட்டத்தை தாண்டவே கூடாது, நான் திருப்பி எப்போ வரணும் அப்ப நீ திறக்கணும் அப்படின்னாரு. ஏன்னா அப்படி சொல்றாரு அப்படின்னு திருப்பி நான் உட்காரேன், ஒரு நம்பிக்கையில உட்காரேன். அப்ப அவர் ஓம்காரநாதன் தான் எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு பெரிய ஒரு பூதம் நினைச்சுக்கிட்டே நான் பயணம் பண்றேன். ஏன்னா மண்டோரை போட்டிருக்காரு, நிறைய வந்து சாம்பலை பூசியிருக்காரு, ஜரா தரிச்சிருக்காரு, கையில ஒரு பெரிய ஒரு கோல் இருக்கு, அதுல ஒரு மண்டை இருக்கு. வித்தியாசமா ஒருவேளை ஒரு பெரிய மந்திரவாதியோ எனக்கு அது அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் அவர் மந்திரவாதி இல்லை அப்படிங்கிறது பின்னால்தான் எனக்கு தெரியும். நான் உட்காந்து அதுல ஒரு தொடர்ந்து 24 மணி நேரம் உட்காந்துருக்கேன். ஏன்னா கால் வலி முதல் தடவை இல்ல, 8 மணி நேரம் உட்காந்து பழகினா எனக்கு வந்து 24 மணி நேரம் டஃப் ஆச்சு. இது எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம மனதால திருப்பி அப்பதான் நினைக்கவே ஆரம்பிக்கிறேன். அப்போ 8 மணி நேரம் உட்காந்தேன்னா இதுக்கப்புறம் வந்து 24 மணி நேரம் உட்காடுறேன். அதுவரையும் எதையும் நினைக்காம இருந்தேன்னா அப்பதான் முதல் அவரை நினைக்கிறேன். நினைச்சவனா திருப்பி நினைச்ச கொஞ்ச நேரத்துல வர்றாரு. இப்போ உனக்கு தெரிஞ்சா நான் யாரும் உனக்கு புரிஞ்சா, உனக்கு தேவையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் நான் தான், நீ நினைக்கிறனாலதான் நான் வந்தேன் அப்படிங்கிறாரு. நான் நினைக்கிறனாலதான் நீங்க வந்தீங்கன்னா அப்ப நான் உங்களை பத்தி நினைக்கவே இல்லையே ஸ்டார்டிங்ல, நீங்க நினைச்சுதானே என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு. நீ வேற நான் வேற இல்ல, முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் என்ன பண்ணணும், நான் ஈசனை பார்க்கணும் அப்படிங்கும்போது சிரிக்கிறார். ஈசனை பார்க்கலாம், அதற்கு முன்னாடி நான் சொல்றதெல்லாம் நீ சில சாதனைலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த காலபைர யோக தவதாந்திரியத்தை கொடுக்குறாரு. இந்த தவதாந்திரியத்துல வந்து பாத்தீங்கன்னா தாந்திரிகம் ஒரு தனிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட், தவங்கிறது தனிப்பட்ட, இது ரெண்டையும் மிங்கிலாக்கி கொடுக்குறாரு. அப்ப கொடுக்கும்போது எனக்கு அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் நான் அது ஆசன முறையையும் யோக முறையும் பயன்படுத்தி எனக்கு கொடுத்தாரு. அதை கொடுத்து நான் செய்யும் போது என்னறியாத ஒரு புது இன்னொரு உலகத்துல என்ட்ராகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இவர் வந்தவர் ஒருவேளை சிவனா கூட இருக்கலாமான்னு ஒரு சந்தேகம். ஆனா நம்ம அது பயம் ஒரு சைடு தடுக்குது, ஒரு சைடு வந்து சந்தேகம் வந்து ஆர்வத்தை தூண்டுது. இப்படியே போயிட்டே இருக்கும்போது அப்ப எனக்கு பசி இல்லை, மனிதன் தானே, பசிக்கு தின்னு இப்ப சாப்பிட அவரை கூப்பிட்டாலும் இந்த இடத்துல போகக்கூடாது. இந்த இடத்துல எவ்வளவு நேரம் இருக்கிறது, 2ஆம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னு திருப்பி அவர் வர்றாரு. வந்துட்டு உனக்கு ஒருவேளை ஒரு உணவு வரும், ஒருத்தர் மூலியமா வரும், அவர்கிட்ட இதெல்லாம் கேட்காத, உனக்கு அந்த உணவு கொடுப்பாங்க, சாப்பிட்டு அந்த ஒரு வேளை தான் நீ சாப்பிடணும், அத்தோட தவ வாழ்க்கை ஆரம்பிக்கணும் அப்படி பயக்கிறேன். அப்போ நான் தேடின ஒரு விஷயம் இதுவா தான் இருக்கணும் அப்படின்ட்டு தொடர்ந்து பண்றேன். பண்ண முடிய வர ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ஒரு என்னோட தோற்றமே மாறுது, மெய்கிறேன் பண்ணும்போது அப்போ எனக்கு குறிப்பிட்ட லெவலில் எனக்கு தெரிஞ்சிருச்சு வந்தது கண்டிப்பா சிவனோட ஒரு அம்சமா தான் இருக்கும். அப்புறம் வந்தவொடனே காலில் விழுகிறேன். விழுகும்போது யோக நிலையை எனக்கு கொடுக்குறாரு. அந்த காலபைரவர் தத்துவத்தை கொடுத்து யோக நிலையை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்டிங் மட்டும் தான் அவர் யோக நிலையை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு
அவர் சிரிக்கிறார். நீ எதை நோக்கி பயணிக்கிறியோ அந்த ஈசன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னாரு. நீங்க அதான் இருக்கணும் அப்படின்னா. ஆனா நான் ஈசன் தான் திரிசூலம் வச்சிருப்பாரு, நீங்க வெறும் கம்பு வச்சிருக்கீங்க, உங்க கழுத்துல பாம்பு இல்ல, கங்கை கிடையாது. இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைத்தனமான கேள்வி நான் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சிரிக்கிறார். இதெல்லாம் ஒரு தத்துவார்த்த நிலைகள், நீ இறுதியில் அந்த நிலையை நீ பார்ப்ப, நான் சொல்றேன் மட்டும் செய் அப்படின்னு போறார். குரு தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். குருக்குள்ளதான் அத்தனை தெய்வங்களும் அடங்கியிருக்கு. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். குருதான் ஈசன்கிற தத்துவத்தை உணர்ற வரையும் உனக்கு இந்த காட்சி கிடைக்காது அப்படிங்கிறாரு. எனக்கு அப்ப புரியல. சரி ரைட்டு, அப்போ உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்குது. இந்த உலகம் தோன்றுறது எதுல இருந்து தோன்றுறது அப்படின்னு கேட்கிறாரு. நான் படிச்ச வரையும் ஓம்ங்கிறாங்க. அப்ப அந்த ஓம் தான் என் பேருங்கிறது. அப்ப எப்படி ஓம் பேரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓம் வந்து ஒரு பேரா இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னா. சரி, எனக்கு இன்னொரு பேரை நாதன் வச்சிருப்பாங்க அப்படின்னாரு. அப்போ ஓம் நாதன்னா அப்படின்னா ரெண்டையும் சேர்த்துக்கோ அப்படின்ட்டாரு. ஓம்காரநாதனா அப்படின்னு. ஓம்காரநாதன் மரியாதை சொல்ல கூப்பிடும் அப்படின்ட்டு போயிட்டார். ஒரு மரியாதையை கூப்பிடணுமா சரிட்டு நானும் ஓம்காரநாதன் சொல்லிட்டு, சரி ஓம்காரநாதர் திருப்பி நான் அங்கேயே உட்காரு, எனக்கு அவ்வப்போது உணவு மட்டும் எனக்கு கரெக்டாக கொடுத்துரும். அந்த உணவுலேயே நான் உணவுல தான் என்னோட ஃபோக்கஸ் இருந்துச்சே தவிர சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னா அவர் அப்பயே சிரிச்சுட்டே போயிட்டார். நான் ஏன் தெரியாம கேட்ட பிறகு அந்த ஒரு நாள் எனக்கு உணவு வரல. இதெல்லாம் நீ இதெல்லாம் விட்டாதானே உனக்கு யோக நிலையே வரும் அப்படின்னு. அப்புறம் அதை ஒரு நாள் எனக்கு வராதனால எனக்கு ஒரு மனசு வெக்ஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் சொந்த அனுபவத்தில் இருக்கனால எனக்கு கொஞ்சம் மனம் பேடல் செம்பர் ஆயிடுச்சு. ஐயோ இவர் இப்படி விட்டுட்டு போயிட்டாரு, நம்பலாமா வேணாமான்னு. சரி அவர் சொல்லிட்டாரு, வேற வழி இல்லை, நாடு ஒரு கண்டை விட்டு கண்ட அந்த மாதிரி உட்காந்துருக்கோம். அப்புறம் நான் வந்து அதை பயணிக்கும் போது அப்புறம் மறுநாள் அந்த உணவை பற்றி நினைக்கிறேன். எதை நினைக்கலையோ அதை என்னை வந்து சேர்ந்துச்சு. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம எதை நோக்கி போறோமோ, நம்ம எது மேல அதிகமாக ஆசையும் பற்று வைக்கிறோமோ அது நமக்கு கிடைக்க போறது கிடையாது. எது மேல நம்ம பற்று இல்லாம இருக்கோமோ அது நமக்கு நிலைக்க போகுங்கிறத ஒரு தத்துவத்தை அன்னைக்கு தான் உணர்றேன். அப்போ உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு, சரி கண்டிப்பா அவர் சதாசிவனாக அவர் அப்புறம் மிக கடுமையான பேச்சுல என்னை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அடுத்து வந்து நீ பார்க்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குன்னு அவரோட அவதாரமா இருக்கக்கூடிய சித்த மகாபுருஷரை காட்டுறார். இவர் உனக்கு இத்தனை தேதியில் இந்த இடத்துல ரிஷிகேஷ்ல சந்திப்பார், நீ பயணிக்கணும், காட்டு வழியிலே பயணிக்கணும் அப்படின்ட்டாரு. எனக்கு ரிஷிகேஷ் போறது தெரியாது. நீ போ, நான் வர்றேன், என் பின்தொடர்ந்து வாங்குறாரு, நான் பின்னாடி போறேன். போயிட்டே இருக்கும்போது ரிஷிகேஷ்ல போய் அவரு அந்த இடத்துல நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டும் அதே இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சித்தர்ஜியை நான் சந்திக்கிறேன். சித்தர்ஜி நான் சந்திக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ இவர் தான் அவர் சொன்ன ஆளா இருக்கணும் அப்படின்ட்டு நான் போய் பாக்குறேன். அவரும் என்னை ஆசீர்வாதம் பண்றாரு. பண்ணிட்டு ஓம்காரநாதர் அனுப்பிச்சாரான்னு கேட்கிறாரு. எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி இவங்க எப்படி அவங்க சொல்றாங்களே அப்படின்ட்டு வா ரிஷிகேஷ்ல போய் அதே கங்கையில இறக்குறாரு. இறக்கிட்டு 6 மாத காலம் கங்கையில 3:30 மணிக்கு மேல நிக்கிறது. ஏன்னா கங்கையில அப்படி நிக்க முடியாது, ஊசி மாதிரி குத்தும். 6 மாசம் இவர் தீட்சை கொடுப்பாருன்னு பார்த்தா 6 மாசம் தண்ணியில் நிக்க மட்டும் சொல்றாரு. காலையில 4 மணில இருந்து 6 மணி வரை நிக்கணும். மரத்து போயிரும், உயிரே போன மாதிரி ஒரு ஃபீல் வரும். இது நிக்கிறதுனால என்னன்னு நான் கேட்டு பார்த்தேன். அவரு சகஜமா பேச ஆரம்பிச்சாரு. அவர் எப்போதும் ஓம்காரநாதர் அவ்வப்போது வரக்கூடிய ஒரு நபராகவும் இவர் தொடர்ந்து என்னை வழிநடத்தக்கூடிய நபராகவும் இருந்தார். அப்ப நான் ஓம்காரநாதரை நான் பார்க்கணும் திருப்பி அப்படின்னு உனக்கு என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க, நீ என்னதான் நீ இனிமேல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாரு. ஏன் அவரையே வரமாட்டாரா அப்படின்னு. அவர் நமக்கெல்லாம் குரு, நீ இப்ப நான் சொல்றது மட்டும் செய்யறாரு. அவர் ஒரு 2 மாசத்துல கேட்கிறேன், நீங்க டெய்லி இந்த தண்ணிகள் நிப்பாட்டீங்களா, ஒண்ணுமே கத்துத்தர மாட்டீங்களா, நீ தான் கத்துக்கல அப்படிங்கிறாரு. இதுல என்ன தண்ணியில் நிக்கல, என்ன கத்துக்கிறதுக்குன்ட்டு சரி சொல்லிட்டானே. எனக்கு என்கிட்ட பிடிச்ச விஷயம்னா ஒரு விஷயத்த சொன்னா அப்படியே ஃபாலோ பண்ணு. நான் இறங்கி நிக்க ஆரம்பிக்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள என் மனசு ஒடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா, இந்த குளிர் நம்மள வந்து இவ்வளோ வேதனையை கொடுக்கு, ஆனாலும் நம்ம நிக்கிறோம். எதனால நிக்கிறோம்? ஒரு நோக்கத்துக்காக நிக்கிறோம், ஒரு லட்சியத்தை அடையத்துக்காக நிக்கிறோம். அப்ப இதையே நம்ம சகிச்சுக்க முடியலன்னா நம்ம எப்படி இறைவனை அடைய முடியும்? அப்ப இதே நம்ம சகிப்புத்தன்மை உருவாக்குறதுக்கு தான் நிக்க வைக்கிறாங்கன்ட்டு எனக்கு இந்த 6வது மாசம் தான் எனக்கு வந்து புரிதல் இருந்துச்சு. போதும், கங்கை ஸ்தானம் போதும்னு கூப்பிடுறாங்க. இந்த புரிதலுக்கு தான் இந்த 6 மாசம் உன்னை நிக்க வச்சு அப்படிங்கிறாங்க. இது நீங்க சொல்லியிருக்கலாமே. சொல்றதுக்கும் அனுபவத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இது நிதர்சனமான யோக முறை. இது படிச்சு தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இனிமேல் உனக்கு அந்த பக்கம் என்னன்னு உனக்கு தெரியும்ல. நீ படிக்கிறது ஒரு நாள் மறந்துடும். உன்னோட வாழ்க்கையோட அனுபவம் உனக்கு ஒரு நாளும் மறக்காது. 6 மாத காலம் வருடத்தோட அந்த பொறுமையும் நிதானமும் உன்னோட சகிப்புத்தன்மையும் உன்னோட யோகத்துக்கு மிகப்பெரிய உத்வேகமா இருக்கும். அதுதான் தாரணைங்கிற தன்மையை உனக்கு கொடுக்க முடியும். அப்ப தாரணைனா என்னன்னு கேட்கிறேன். அது அஷ்டாங்க யோகத்தை சொல்றாரு. 15 அஷ்டாங்க யமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதிங்கிறத இவ்வளவு தொகுத்து சொல்றாரு. அப்போ இவ்வளவு விஷயம் இருக்கா உன்ட்டு. அப்ப ஏன் யமம் நியமம் ஏன் எனக்கு கொடுக்கல? யமம் நியமம் உனக்கு இயல்பாகவே இருக்கு அப்படிங்கிறாரு. அப்படி ஆசனமும் உனக்கு தெரியும், தேவையான ஆசனம் இருக்கு. அப்ப யமம், நியமம், ஆசனம், பிரணயாமம் உனக்கு இயல்பாகவே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதை நான் டச் பண்ணா போதும் உனக்கு சித்தமாயிடுங்கிறாரு. அப்போ யமம் இருக்கு, நியமம் இருக்கு, பிரணயாமம்,
ஆசனம் பிரணயாமம் பிரத்யாகாரமும் தியானமும் இதைத்தான் நீ கத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற. ஓகே, அப்ப பிரத்யாகாரம் தியானம் சித்தியானம்னா இப்பதான் ஒன்னா சித்தி ஆகிட்டு இருக்கு, அவசரப்படாத, அது முழுமை பெறணும். அப்ப எனக்கு சித்தியில தெரியுது, இப்ப சித்தியை பத்தி சொல்றேன். அப்ப அது சக்சஸ் ஆயிடுச்சான்னு கேட்கிறேன். சக்சஸ் ஆகிட்டு தான் இருக்கு. இதுக்கு தீவிர குரு பக்தி தேவை அப்படின்னு அப்படி அந்த அஷ்டாங்க யோகத்தை ஆரம்பிச்சு பயிற்சிக்கிட்டு இருக்கேன். பயிற்சிக்கிட்டு இருக்கும்போது தான் தெரியுது இவரும் சாதாரண ஒரு ஆள், இவரும் பெரிய சுத்த புருஷராக தான் இருக்கணும்னு. ஏன்னா நான் உணவு சாப்பிடுவேன், அவர் உணவு சாப்பிட மாட்டார். எனக்கு அப்பதான் எனக்கு அவருக்கு ஒரு டவுட் வந்தது. நான் சாப்பிட்றப்ப எங்கேயோ போயிடுறீங்க, நீங்க சாப்பிடுவீங்களா மாட்டீங்களான்னு கேட்கிறேன். அவர் சிரிச்சுட்டு பதில் சொல்லாம சாதனை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறார். ஒருவேளை அங்கே வெளில போய் சாப்பிட்டாரா என்னன்னு எனக்கு ஒரு கேள்விக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஆனா ஏன் முன்னாடி அவர் சாப்பிட்டது கிடையாது. அதே ஓம்காரநாதன் நான் பார்த்தது கிடையாது. எனக்கு உணவு கொடுக்க சொன்னாரு தவிர அவர் எங்க போறாரு வராரு அந்த காட்டுக்குள்ள என்ன எனக்கு தெரியாது. இந்த காட்டுக்கோட பயணம் எனக்கு ரொம்ப புதுமையா இருந்தது. நான் ஒரு மிலிட்ரிக்காரங்க கால்படாத இடம் மாதிரி நானும் கால்படாத இடத்துக்கு எல்லாம் போயிருக்கேன். அவங்க கால் வைக்காத இடமே இல்லைன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி கால் வைக்காத இடமும் கிடையாது. அப்படியே சுத்திக்கிட்டு அவர் ஒரு ரேடியஸ்ல மன்னிக்கிறாங்க சொல்லி எனக்கு ஒரு ருத்ராட்சம் கொடுத்தாரு. அந்த ருத்ராட்சத்தை நான் பயன்படுத்தினேன். ஆனா அந்த ருத்ராட்சத்தை திருப்பி எங்கிட்ட இருந்து அவர் வாங்கினார். இந்த நாட்டுக்கு போய் இந்த ருத்ராட்சத்தை பயன்படுத்தாது அப்படின்னு. அது அவருக்கு மட்டுமே சித்தம். அப்ப நான் அதை வளர்ந்து வரேன்னா அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, நீ தசமகா வித்தையை நீ தெரிஞ்சுக்கணும். தசமகா வித்தை என்னன்னு கேட்கிறேன். தசமகா வித்தைங்கிறது ஆதிசக்தியோட 10 அவதாரம். சரி, அதையும் சொல்லி கொடுத்துருங்க, அதை நான் சொல்ல மாட்டேன். உனக்கு என்னோட சீரணம் பகவான் ஓம்காரனோட தலைமை சீரனாகி உத்தம் பாபாஜிங்கிற மிகப்பெரிய ஒரு அகோரி வருவார். அவர்கிட்ட கத்துக்கணும். அவர் இவரோட அகோரத்துல பெரிய ஆளா இருக்கார். அவருக்கு ஈவு இறக்கம் இருக்குமானே தெரியாது. அந்த மாதிரி கொடூரமா இருந்தேன். பார்த்தானே நம்ம என்ன ஒரு நமஸ்காரம் பண்ணவனே அவர் கையில வச்சிருக்க ஒரு தண்டை எடுத்து மண்டியில அடிச்சான ரத்தம் ஊத்துது. கபாலத்துல எடுத்து அவர் கொஞ்சம் குடிச்சிட்டு என்னை குடிக்கினாரு. எனக்கு இவங்க பைத்தியக்காரங்களான்னு கூட எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. இவங்க என்ன ஒரு ஆன்மீக அவர் இவர்கிட்ட விட்டாரு, இவர்கிட்ட விட்டு போறாரு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியலங்கிற மாதிரி ஒரு பயம். அப்போ குடிக்கிற பயத்துல குடிச்சிட்டு கர்மம்லாம் சரியாயிடுச்சு வந்து உட்காரு அப்படின்னாரு. கர்மாவா? என்ன கர்மா? எதுக்கு என்ன மண்டை வரைச்சிங்கன்னா அதை பத்திலாம் பேசாத, உட்கார், உனக்கு மோட்ச நிலை வந்துடும் அப்படிங்கிற. ஒருத்தன ஒரு கிறுக்க மாதிரி நடந்துக்கிறாங்க. ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. அப்ப தெரிஞ்சு அவங்க கிறுக்கம் கிடையாது, நம்ம தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமைங்கிற கிறுக்குல இருந்திருக்கோம் அப்படின்னு. அப்ப அந்த கர்மத்தை எடுப்பதற்கான சில தன்மையில ப்ராசஸ் பண்ணிக்கிறது. அப்பதான் தசமகா வித்தியை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த பக்குவம்லாம் இருக்கு வாக்குவான்னு சொல்றாரு. அந்த ஒவ்வொரு தேவதையிலும் 24 நாள்லையும் முடிச்சிருக்கேன். சில சமயத்துல 30 நாள், சிலது 60 நாள்லாம் பண்ணிருக்கேன். அப்படி பிரிச்சு 10 மாதிரி முடிக்க முடியாது. அதுல படாத பாடுபட்டிருக்கேன். நினைக்கிற மாதிரி நெட்ல பார்த்தோ இல்ல ஒரு புக்கை பார்த்தெல்லாம் நான் அதை கத்துக்கல. அது உண்மையான சித்தி பண்ண குரு மூலியமா உத்தன் பாபாஜிங்கிற அந்த மகா புருஷர் மூலியமா அதை பண்ணும்போது அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விஷயத்த நான் அடையக்கூடிய உயிர் போயிட்டு உயிர் வந்தது. அது டெப்தா பண்ண ரொம்ப பெருசா இருக்கும். அதனால அதை மட்டும் முடிஞ்சேன். இதெல்லாம் பார்த்து வரும்போது ஒரு நாள் இருக்கும்போது இவங்க இந்த சாதனா முறையில் இருக்கும்போது இந்த உத்தம் பாபாஜியும் சித்தர்ஜியும் ஆகாயத்தை நோக்கி நமஸ்காரம் பண்றாங்க. இவங்களே பெரிய இவங்க யாரை நோக்கி பண்ணா ஓம்காரம் நோக்கி பண்றாரு. இவர் தான் என்னை முதல் கூட்டு வந்த என்னோட சாமி. இவர்கிட்டே போயிடுறேன். இவர் இந்த மாதிரிலாம் நடத்தல, இவர் கொஞ்சம் அன்பா இருக்காருன்னா இனிமே எங்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிறா. எனக்கு ரொம்ப கஷ்டம். ஆஹா, அப்படி இருக்கக்கூடிய அருமையை இப்போ விட்டுட்டோமோ அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் சரியான ஆட்டத்தை அனுப்பிச்சிருக்கேன், இதை கத்துக்கொண்டு அவரும் போயிடுறாரு. வர்றாரு போறாரு, இங்க போறாரு நம்மளால தெரியல, கண்டுக்க முடியல. சரி, நான் காட்டுக்குள்ளே பயணிச்சனால எனக்கு ஒரே விஷயம் என்னன்னா மனிதர்களை பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு தன்மையை ஏற்படுத்திடுச்சு. அதுக்குள்ளேயே நான் பயணிக்கிறேன். அதே நான் வந்து பிராக்டிஸ் பண்றேன். பிராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு அவதாரங்களையும் நாம தரிசனம் பண்றது நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளோட ஆத்ம ஜோதி அப்படிங்கிறத உணர்றேன். அப்போ எல்லா அவதாரங்களும் இருப்பது உண்மை அப்படிங்கிறத எல்லா வகையிலையும் டிராவல் பண்ணி இந்த காட்டுக்குள்ள 9 வருடம் யோகத்தையும் தவத்தை, 1 வருடம் தவத்தை நான் மேற்கொண்டேன். அந்த ஆகாரம் இல்லாம 1 வருடம் பண்ணியிருக்கேன். அது ஒரு பெரிய நிலை. அது எனக்கே ஆச்சரியமான விஷயம். அந்த நிலையில நான் தவம் பண்ணும்போது இறுதி காலகட்டம் வரும்போதெல்லாம் உணவு இல்லாம உடம்பே ஹீட் ஆகி மூக்கு வழியாகவும் ஆசனவாயு வழியாகவும் அந்த ரத்தங்கள் போக ஆரம்பிக்குது. சரி, நம்ம உயிரோடு இருக்கிறவங்க மட்டும்தான் ஃபீல் தெரியுது, நம்ம இறந்துட்டோம் அப்படிங்கிற ஃபீலுக்கு போயிட்டேன். அதை இறக்கல, அதோட பூர்வீக கர்ம வினையை கழிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ பிரசனமாகுது பெரிய தெய்வம். அவர் வந்து சிவன் சம்பந்தப்பட்ட தெய்வம் பிரசனமாகி உனக்கான நிலை வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு ஆசீர்வாதம் மட்டும் போறாரு. அதுக்கப்புறம் தேர்ச்சி பெறேன். ஒவ்வொரு விஷயமா தேர்ச்சி பெறேன். அவர் பைரவரோட உபாசனை பண்றேன், அஷ்ட பைரவர்களி பண்றேன். இப்படியே பண்ணி ஒவ்வொன்று இருக்கும்போது இத்தனை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வகையான என்ன அறியாத அபிரிவிதமான ஒரு ஆற்றல் கிடைக்குது. நான் நினைச்சேன் எல்லா சித்துக்களையும் பண்ண முடிய ஆற்றல் வந்துச்சு. இதுக்கு இடையில ஒரு உத்தம் பாபாஜி ஒரு ஆளை சந்திக்க வைக்கிறார். அவரோட முக்கியமான பிரச்சனை இதுல பல வருட காலம் அவர் 300 வருடமா வாழ்றா சொல்றாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை, அதே எப்படி 300 வருடமா வாழ முடியும் அப்படின்னு. அவர் வாழ்வார். அவரையும் அதே ரிஷிகேஷ்ல போய் சந்திக்கிறேன். ரிஷிகேஷ்ல சந்திக்கும் போது அவர் வந்து
எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி அவர் அனுப்பிச்சா, உத்தன் அனுப்பிச்சாரா, பாபா அனுப்பிச்சாரா அப்படின்னு கேட்கிறாரு. அங்க எல்லாமே எல்லாத்தையும் பாபா தான் சொல்லுவாங்க. இவர் உத்தன் பாபா அனுப்பிச்சாரான்னு, பாபா அனுப்பிச்சாரான்னு கேட்கிறா. ஆமா அப்படின்னு போகும்போது உங்களை பார்க்க சொன்னாரு. பார்த்துட்டு இல்ல அமர்ந்து பேசாம இருந்தேன். ஏதாவது நீங்க சொல்லித்தர போறீங்களா, பேசாம இருவாங்கன்னா, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல சாதம்லாம் அப்படின்னாரு. நீ சாதம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா எனக்கு சாதம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். ஒருத்தி வருவா, அவன் வந்து உனக்கு சமைச்சு தருவா அப்படின்னா. இங்க நான் பெண்களே பார்த்ததுல எப்படி சொல்றீங்க அப்படின்னா எப்ப கேட்டேன். அவ வருவா, வந்துவான்னா யார சொல்றீங்க அப்படின்னா காளியத்தான் சொல்றேங்கிறாரு. நான் சிரிச்சுட்டேன். காளியன்னா வாடி முடிங்கிறீங்க, எப்படி வருவான்? அவன் வருவா, வந்து சமைச்சு தருவா, எனக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சுட்டு போவானே. இது ஏதோ கதையா இருக்கும் பிறகு அப்படின்னு நினைச்சேன். சரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி சொன்ன மாதிரி ஒரு இளவட்ட பெண் வருவாங்க. வந்துட்டு எனக்கு கூர்ந்த ஒரு பார்வை எனக்கு உயிர் நடுக்க வந்துருச்சு. அவ்வளவு அழகான பெண்ணு பார்த்தாலே நமக்கு உயிர் பயம் வரும்ல, அந்த பயம் வந்துச்சு எனக்கு. இது எப்படா இது சாத்தியம் சொன்ன மாதிரியே வருது, இதை பேசி வச்சுட்டு செய்யறாங்களா, ஒன்னும் புரியலையே. போயிட்டு அவர் சமைச்சு கொடுத்து அவர் என்ன என்கிட்ட சொல்ல, இப்போ டெக்னாலஜி இப்போ வந்திருக்கு, செல் இருக்கு, பேசுறோம், அதனால கான்டாக்ட் பண்ணி சொல்றாங்க. அப்ப எதுவுமே இல்லை, என் கூட தானே இருக்காரு. அதே மாதிரி வர்றாங்க, சமைச்சு வச்சுட்டு அவர்கால அமுக்கி விட்டு சாதத்தை பரிமாற்றி கிளம்புறாங்க. அப்ப கிளம்பும் போது எனக்கு ஒருவேளை இவரோட சீடராகணும்னு நினைச்சு, அவதான் காளிங்கிறாங்க. போய் கொஞ்சம் தூரம் திரும்பும் போதுதான் தெரியுது அதோட ரூபத்தை என்னால தரிசனம் பண்ண முடியுது, ஆத்ம தரிசனம் பண்ண முடியுது. வந்திருக்கிறது மகா காளி. இப்படி இதெல்லாம நீ தசமகா வித்தியில உணர்ந்துக்குங்கிறார். தசமகா வித்திக்கு முன்னாடி இதை அனுப்புறாரு. அந்த விஷயத்த இதே தரிசனங்கள் அப்பப்ப இருந்தது. அப்போ மனிதனாக பிறந்த நாம இதெல்லாம் சாத்தியமாகனா நாம நம்மளோட நோக்கத்தையும் லட்சியத்தையும் இறுதியா பிடிச்சோம்னா கண்டிப்பா அதை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற உத்வேகம் எனக்கு வந்துச்சு. அப்பதான் சொல்றாரு, நீ சாதாரண பிறவி கிடையாது, இதுக்கு முன்னாடி இந்த பிறவில இந்த இதிகாசத்துல இப்படிலாம் இருந்திருக்காரு, கண்டிப்பா இருந்திருக்கணும், இல்லைன்னா இதை நம்ம சாத்தியம் பண்ணிருந்தோம்.